ஒரே ஒரு பிரசங்கம் தான் பண்ணான். அந்த நினிவே பட்டணமே மனம் திரும்பியது. அல்லேலூயா. ராஜா முதல் கொண்டு சாதாரண குடிமக்கள் வரைக்கும் எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து உபவாசத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆமென். ஆனால் முழு உலகத்திற்கும் ரட்சிப்பு அவனால் கொண்டு வர முடியல. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. இயேசு முழு உலகத்திற்கும் ரட்சிப்பை கொடுக்கிறவர். அதனால்தான் யோனாவிலும் அவர் பெரியவர். அல்லேலூயா. சாலமோனிலும் அவர் பெரியவர். ஆமென். சாலமோன் ஆண்டவருக்காக ஒரு அரிய பெரிய காரியங்களெல்லாம் செய்த ஒரு மனுஷன். ஞானத்தில் அவனை போல ஒரு ராஜா அதற்கு முன்பும் இல்லை, அதற்கு பின்பும் இல்லை. ஆமேன். அவனை போல சௌரியவான், அவனை போல ஐஸ்வர்யவான் ஒருவரும் இல்லை அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மை ஐஸ்வர்யவான்களாக்க இயேசு தரித்திரரானார். அல்லேலூயா. அவருடைய அனந்த ஞானம் அண்ட சராசரங்களை உண்டாக்கி இருக்கிறது. ஆமேன். அவருடைய புரிந்து கொள்ள முடியாத ஞானம், யோசிச்சு பாருங்க, நம்மையெல்லாம் முன்குறித்திருக்கிறது. எதிர்காலங்களை அறிந்த அவருடைய ஞானம், ஆமேன், கடந்த காலங்களை மாத்திரம் அல்ல, நிகழ்காலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். இனி வரப்போகும் காலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவாலயத்திலும் அவர் பெரியவர். 7 வருடங்கள் முற்றிலும் பொன்னால் கட்டப்பட்டது அந்த ஆலயம். ஆனால் அந்த ஆலயத்தை காட்டிலும் இயேசு பெரியவர். ஆண்டு இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளில் நான் எழுப்பிடுவேன். அவர் தன்னுடைய சரீரத்தை குறித்து அப்படி சொல்லும்போது அன்றைக்கு உள்ள ஜனங்களால் அதை என்ன செய்ய முடியல, விளங்கி கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் எல்லாரை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார், எல்லாவற்றை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். நமக்கு தெரிந்த ஒரு நல்ல பாடல், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று ஆண்டவரை உயர்த்தி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த. அல்லேலூயா. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர், நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர், நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். தாகம் தீர்க்கும் ஜீவ நதி இயேசு பெரியவர், ஜீவ அப்பம் நானே என்ற இயேசு பெரியவர்,
தாகம் தீர்க்கும் ஜீவநதி இயேசு பெரியவர். ஜீவ அப்பம் நானே என்ற இயேசு பெரியவர். உலகிற்கு ஒளியான இயேசு பெரியவர். உலகிற்கு ஒளியான இயேசு பெரியவர். உத்தமனின் துணையான இயேசு பெரியவர். உத்தமனின் துணையான இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். பாடுவோம். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர். உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர். உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர். உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர். உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர். உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர். உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு. சாலமோனிலும் பெரியவர் என்று கூறிடு. யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு. சாலமோனிலும் பெரியவர் என்று கூறிடு. தேவாலயத்திலும் பெரியவர் என்று எண்ணிடு. தேவாலயத்திலும் பெரியவர் என்று எண்ணிடு. பெரிய காரியங்களை எதிர்பார்த்திடு. பெரிய காரியங்களை எதிர்பார்த்திடு. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நல்ல கரங்களை தட்டி, இயேசு இதுவரை நம்மை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. என்றைக்கு இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தோமோ அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் வளர்ச்சி தான் இருக்குது, முன்னேற்றங்கள் தான் இருக்கிறது, ஆசீர்வாதங்கள் தான் இருக்கிறது, சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கும் நம்மளை பார்க்குறவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கு. அல்லேலூயா. எப்படி இல்லாமோ இருந்தாங்க, எப்படி இல்லாமோ கஷ்டப்பட்டாங்க, நம்ம கண்காண அங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, குடும்பமாக இருக்கிறாங்க, ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, நல்ல நல்ல நிலைகளில் இருக்கிறார்கள். பிள்ளைகளெல்லாம் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல அந்தஸ்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு முக்கியமான நபர்களில் ஒருவராக இருக்கிறார்கள். இப்படிதான் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென். அதான் ஆண்டவருடைய செயல். அவர் சிறியவனையும் எளியவர்களையும் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து எடுக்கிறார். அல்லேலூயா. சாதாரணமானவர்கள் எல்லாம் ஆசீர்வதித்து நல்ல ஒரு அந்தஸ்து உள்ளவர்களாய் மாற்றுகிறார். கைவிடப்பட்டவங்க, மறக்கப்பட்டவங்க, நொந்து போனவங்க, வெக்கப்பட்டவங்க, ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லப்பட்டவங்க, இவங்களெல்லாம் கர்த்தர் தேடி வந்து அவங்களுக்கெல்லாம் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அவங்களுக்கு தன்னுடைய உதவி கரத்தை நீட்டி அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து தம்முடைய வார்த்தையின்படி அவர்களை நடத்தி ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்களில் ஒருவர் தான் நான் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரை இப்படிலாம் எங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததுனால தான், எங்களுக்கு நீங்கள் நன்மை செஞ்சதுனால தான்,
இந்த சந்தோஷத்திற்கு காரணம் நீங்க தான். இந்த ஐஸ்வர்யத்துக்கு காரணம் நீங்க தான். ஆமென். என்னை உயர்த்தினது நீங்க தான். என்னை மேன்மைப்படுத்தினது நீங்க தான்ப்பா. கர்த்தாவே, நீர் மாட்சிமை நிறைந்தவரே. துதி மகிமைக்கெல்லாம் என்றைக்கும் நீங்க தான் பாத்திரர் ஆண்டவரே. என்னை எந்த மனிதனையும் உயர்த்துகிறவரும் மேன்மைப்படுத்துகிறவரும் நீங்க தான் ஆண்டவரே. உங்களை போல ஒருவரை உயர்த்த யாராலும் முடியாதுப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற யாரா இருந்தாலும் அவர்கள் இருக்கிற இடத்துல வந்து அவர்கள் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், நாங்க இருந்த அந்த சாதாரணமான இடத்துக்கு வந்து யாருக்குமே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்த அந்த எளிமையான நிலையில் இருந்த அந்த இடத்திற்கு வந்து எங்களை ஆசீர்வதித்தீரே. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே, நீர் மாட்சிமை நிறைந்தவரே. துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. கர்த்தாவே, நீர் மாட்சிமை நிறைந்தவரே. துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி இயேசுவே. மகத்துவமும் பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. ஆமென். இயேசுவே, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் உம்மால் ஆகுமே. ஆராதனை 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 ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி இயேசுவே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. ஆமென். Glory. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் உம்மால் ஆகுமே. ஆராதனை. இயேசுவே, ஒருமித்து இணைந்து ஆராதிப்போம். Thank you Jesus. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி இயேசுவே. நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி எவரையும் மேன்மைப்படுத்த அதிகாரம் உடையவரே, உம்முடைய கரத்தில் அந்த வல்லமை, உம்மிடத்தில் அந்த அபிஷேகம், அது ஒரு நாளிலே எங்கள் மேல் வெளிப்பட்டது. அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டது.
ஆண்டவர் அதனால் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா. அதற்கு நன்றி உள்ளவர்களாய் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு நன்றி உள்ளவர்களாய் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் உயர்ந்திருக்கிறவரே, என்னாலும் துதிக்கப்படத்தக்கவரே, ஆராதனைக்குரியவரே, நீங்க தந்த மேன்மைகளுக்கு நன்றி, நீங்க செஞ்ச நன்மைகளுக்கு நன்றி, நீங்க எங்க ஜெபங்களுக்கு கொடுத்த பதில்களுக்கு நன்றி, எங்க சரீரத்தில் நீங்க கொடுத்த தெய்வீக சுகத்திற்கு நன்றி, எங்க குடும்பத்தில் நீங்க கொடுத்த சமாதானத்திற்கு நன்றி, எங்க பிள்ளைங்களை நீங்க ஆசீர்வதித்ததற்கு நன்றி, இடிக்கப்பட்டதெல்லாம் மறுபடி கட்டி எழுப்பினதற்கு நன்றி, எங்க துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றினதற்கு நன்றி, எங்க கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாற்றினதற்கு நன்றி. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நன்றிதான். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு நம்ம எப்படி இருக்கணும்? நன்றி உள்ளவங்களாகவே இருக்கணும். சவுல் பாருங்க, இஸ்ரவேலிலே முதல் ராஜாவாக தேர்வு செய்யப்பட்டவர். அவன் விரும்பி அந்த இடத்திற்கு வரல. அவன் அப்படி ராஜாவாகணும்னு சொல்லி எந்த முயற்சியும் எடுக்கல. கர்த்தர் பாருங்க, அவன் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்பே சாமுவேல்ட்ட சொல்லி, ஒரு மனுஷனை நான் உன்ட்ட அனுப்புவேன்றார். சவுல் வந்த உடனே சொல்றாரு, நான் சொன்னல அந்த ஆள் இவன் தான்ன்றார். அப்ப தேவனுடைய மனதில் இடம் பிடிச்சவன் யாரு? சவுல். இருந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் ஆண்டவர் உற்று நோக்கின போது ராஜாவாக இவனை தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற அந்த விருப்பம் யாருக்குள்ள இருந்தது? கர்த்தருக்குள்ள. ஏன்னா இந்த சவுல் அவ்வளோ நல்லவன் தான். அவன் சொல்றான், நீ தான் ராஜாவாக போறப்பா அப்படின்னு உடனே தாழ்த்துறான். ஐயோ, இங்க கோத்திரம் பென்யமீன் கோத்திரம் இருக்கிற கோத்திரத்திலே சின்ன கோத்திரம்ன்றான். எங்க குடும்பம் ரொம்ப சின்னதுன்றான். ஐயோ, எங்க ஃபேமிலி பேக்ரவுண்டே ரொம்ப சாதாரணமானதுன்றான். அவன் மனசில் அப்போ கொஞ்சம் கூட தன்னுடைய கோத்திரத்தை குறித்தோ குடும்பத்தை குறித்தோ தன்னை குறித்தோ மேட்டிமையான பெருமையான எண்ணம் அவனுக்கு ஆரம்பத்தில் கிடையாது. அல்லேலூயா. நல்ல ஒரு முதிர்ச்சி அடைந்தவன் தான். ஆனால் அப்பா ஒரு வார்த்தை சொன்னாருங்கிறதுக்காக அந்த வார்த்தையை அப்படியே கேட்டு நடந்தவன் தான். கழுதையை தேடி நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே, அது போனால் போதும், வேலைக்காரங்க இல்லையா, அவங்கள யாரையாவது அனுப்புங்க அப்படி சொல்லலாமே. தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனவன் தான். அல்லேலூயா. இங்கே ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவனுடைய வேலைக்காரன் ஒரு தகவல் கொடுக்குறான் பாருங்க. நான் ஓனரா நீ ஓனரா? நீ சொல்றத நான் கேட்கணுமா நான் சொல்றத? அப்படி இல்லை பாருங்களேன். அவன் சொன்ன ஒரு நல்ல ஆலோசனை அவன் ஏற்றுக்கொண்டான். அப்ப அவன் மனது எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்படிலாம் இருந்தவன் தான். ஆனா ராஜாவான உடனே அவன் தனக்கென்று ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். சவுலுங்கிற பேர் எல்லாருக்கும் தெரியணும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. இப்படிலாம் ஆரம்பத்தில் இருந்தவன் தான். ஆனா தனக்கென்று ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான். ஆண்டவர் என்ன சொன்னாரோ சாமுவேல் மூலமா, நீ காத்துருன்னாரு. அவன் பாருங்க, வெயிட் பண்ணி பார்த்து சாமுவேல் வர தாமதிச்ச உடனே அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். அப்போ சாமுவேல் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளோ பெரிய ஆசாரி, எவ்வளோ பெரிய நியாயாதிபதி, அவன் தான் இவனை அறிமுகமே பண்ணியிருக்கான். ஆனால் அந்த மனுஷனுக்கு நான் காத்திருக்கணுமா? இப்போ நான் தான் பெரிய ஆளுன்ட்டு வந்துட்டான். அவரை காட்டில் இப்போ யார்? நான் முக்கியமான ஆள். அவர் வயசாளி, அவருக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, வெயிட் பண்ண முடியாது. அந்த மாதிரி போயிட்டான் பாருங்க. இன்னொரு இடத்துல அமலேக்க முற்றிலும் அழிக்கணும், ஒன்றையும் உயிரோட விடக்கூடாது. ஆனால் பாருங்க, முதல் தரமானது ரெண்டாம் தரமானது பிரித்து அந்த ராஜாவை உயிரோட வச்சிருக்கான். கேட்டால் சொல்கிறான், மனுஷங்க தான் அப்படிலாம் சொன்னாங்க, ஆட்கள் தான் சொன்னாங்க, பலி செலுத்துறதுக்கெல்லாம் வேணும்ல. அப்போ இப்போ கர்த்தரை பிரியப்படுத்துறதை காட்டிலும் சாமுவேலின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் அவன் கூட இருக்கிற ஆட்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அவர்களை பிரியப்படுத்துவதற்கும் மாறிட்டான். புரியுதா? இந்த வீழ்ச்சி எப்படி படிப்படியாக வருது பார்த்தீங்களா? அப்போ உச்சத்தில் போகிறதுக்கும் அவன்கிட்ட நிறைய தகுதிகள் இருந்தது, கீழே இறங்கி விழுறதுக்கும் சில மாற்றங்கள் வந்துவிட்டது. அப்போ ஒரு மனுஷனுடைய ஆரம்பம், அதனுடைய முடிவு, இது எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அல்லேலூயா.
ஆரம்பத்தில் ஆகா ஓகோன்னு இருப்பது பெரிதல்ல, முடிவில் நல்ல ஒரு முடிவு இருக்கணும். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா பாருங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருந்தவன். ஆமென். தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்த்தவன், ஊழியங்களை அப்படியே மறுபடியும் ஒழுங்குபடுத்தினவன், ஆசாரியர்களை ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்தினவன், ஆண்டவர்கென்று பண்டிகைகளை பஸ்காவை கொண்டாடுவதற்கான எல்லா ஏற்பாடும் பண்ணவன். மரண கன்னி வியாதியிலிருந்து தெய்வீக சுகத்தை பெற்றவன், அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அடையாளத்தோடு பெற்றவன். ஆனால் பாருங்க, அவனை பார்க்கறதுக்கு எங்கேயோ இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு உடனே இவங்களாம் யார், எவர், என்ன செய்யணுங்கிறதுலாம் ஆண்டோட்ட கேட்காம எல்லாத்தையும் திறந்து காட்டிட்டான். ஞானம் இல்லாமல் நடந்தான், கவனம் இல்லாமல் போயிட்டான், மதீனமாக நடந்தான். ஆமென். அதனால் ஆண்டவர் கேட்குறாரு, யார்பா இவங்க வந்தவங்க? எல்லாம் எதிரிகள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒன்று என்னெல்லாம் நீ காட்டினி எல்லாத்தையும் அவன் கொண்டு போயிடுவான். அதுக்கப்புறம் கீழே விழுந்து, ஆண்டவரே என்னைய மன்னிச்சிருங்க. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, ஓகே உன் காலத்தில் நடக்காது, அவன் பிள்ளை காலத்தில் நடக்கும். இவன் சொல்கிறான், பரவாயில்ல, என் காலத்துலேயாவது நான் நல்லா இருப்பேன்ல, போதும், என் பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு தகப்பன் அப்படி சொல்லாமா? அப்படி ஒரு மனசு வரலாமா? இப்படி ஒரு நிலைமைக்கு என் பிள்ளையை நான் தள்ளிட்டு போகிறேனுங்கிற ஒரு படபடப்பு வர வேண்டாமா? நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அப்படி தானே இருக்கணும். பாருங்களேன், மனுஷன் வாழ்க்கையை பாருங்கள் எப்படிலாம் இருக்குது. பைபிள் எப்படிப்பட்ட உதாரணங்களெல்லாம் நமக்கு காட்டுது. ஆமென். கைகளை உயர்த்தி ஆண்டோடு சொல்லுங்க, ஆண்டவரே கடைசி வரைக்கும், ஆரம்பத்தில் எங்களுடைய என்ன நல்ல குணங்களை நீங்கள் பார்க்குறீங்களோ அதே போல் கடைசி வரைக்கும் அந்த சுபாவங்கள், அந்த குண நலன்கள் எங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். உயர்வுகளும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் மேன்மைகளும் பெயரும் பிரஸ்தாபமும் உண்டான உடனே சவுல் மாதிரி நாங்கள் வீழ்ச்சி அடைஞ்சிடக்கூடாதுப்பா. சவுல் மாதிரி நாங்கள் விழுந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. உங்கள் மனதை நோகப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் புறக்கணிக்கிற ஒரு நபராக நாங்கள் வாழ்ந்துடக்கூடாது ஆண்டவரே. கடைசி வரைக்கும் இதில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க எங்களுக்கு கிருபை தாருன்னு கேளுங்க. எசேக்கியா ராஜா பாருங்க, என் பிள்ளை வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் தப்பிச்சிருவேன்ல, நான் நல்லா இருப்பேன்ல, என் காலத்தில் யுத்தம் வராதில்ல, என் நாட்களில் சத்துரு வரமாட்டான்ல. அவன் போராடி ஆண்டவர்கிட்ட மன்னிச்சிருங்கப்பா, அது கூட வேண்டாம்ப்பா, ஏதாவது ஒரு பரிகாரத்தை கேட்டிருக்கலாம்ல, அவன் கேட்கல. பாருங்களேன், இப்படி நம்ம இருக்கக்கூடாது, இப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், கவனமாக இருக்க எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் ஞானமாய் செயல்பட கிருபை தாரும். மதியினம் வந்துடக்கூடாது. ஆமென். மதியினமாக எந்த காரியத்தையும் நாங்கள் செஞ்சிடக்கூடாது. அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு எந்த காரியத்தையும் செஞ்சிடக்கூடாது. எல்லாரையும் நம்பி எதையும் நாங்கள் செஞ்சிடக்கூடாது. அல்லது எங்கள் மனசுக்கு சரின்னு தோணுனதெல்லாம் நாங்கள் செஞ்சிடக்கூடாதுப்பா. கடைசி வரைக்கும் ஞானமாய் நடக்க எங்களுக்கு நீ கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவர்கள் எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. ஓ ஜீசஸ். அதெல்லாம் நாங்கள் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்க தேவனே, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஓ ஜீசஸ். நீங்கள் எதற்காக எங்களை தெரிந்து கொண்டீரோ, எதற்காக எங்களை அழைத்தீரோ அதை புரிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஜீவன் தந்தீர், வாழ வைத்தீர், தெரிந்து கொண்டீர், உம்மை ஆராதிக்கவே. ஆமென். கிருபை தந்தீர், பலனை தந்தீர், குடும்பம் தந்தீர், வாழ்க்கை தந்தீர், வேலை தந்தீர், தொழில் தந்தீர், வியாபாரம் தந்தீர், ஊழியம் தந்தீர். இதெல்லாம் உங்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கவே, ஒரு நாளும் உங்களை மறக்காமல் இருக்கவே, நித்தியமானவரே, நிரந்தரமானவரே, கனத்திற்கு பாத்திரரே, மகிமை உடையவரே, உம்மையே நாங்கள் என்றைக்கும் ஆராதிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ
வைத்தி உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டி உம்மை ஆராதிக்க உம்மை எந்நாளும் ஆராதிப்பே உம்மை எந்நாளும் ஆராதிப்பே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே கணத்திற்கு பாத்திரர் நீரே மகிமை உடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன் நீரே நிரந்தரமானவர் நீரே கணத்துக்கு பாத்திரர் நீரே மகிமை உடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன் கிருபை தந்தி உம்மை ஆராதிக்க பலனை தந்தி உம்மை ஆராதிக்க ஊழியம் தந்தி உம்மை ஆராதிக்க உம்மை எந்நாளும் ஆராதிப்பே உம்மை எந்நாளும் ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே மகிமைக்கு பாத்திரர் நீரே மகிமை உடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன் நீரே நிரந்தரமானவர் நீரே கணத்துக்கு பாத்திரர் நீரே மகிமை உடையவர் உம்மை என்றும் ஆராதிப்பேன் கடைசி வரையிலும் உண்மையாய் உத்தமமாய் உம்மை ஆராதித்து என் நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் அர்ப்பணிக்கிறோம். வேதத்தில் காண்பிக்கப்பட்ட அந்த மாதிரிகள் வாழ்வில் நாங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொண்டு எதை விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுவிட எங்களுக்கு கிருபை தார். கடைசி வரைக்கும் சாட்சியாயிருக்க எங்களுக்கு பலன் தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.